ஆனால் உதயநிதி தன்னை வளர்த்துக்கன்னு வாய்ப்பு இருக்கு 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 ஆனால் நீ அடுத்த களம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட இருக்கிறவங்கள முதல்ல டவலை எடுத்து இந்த வடிவேல் தோத்துற மாதிரி அடிச்சு தோர்த்தி. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காங்கிரஸ், ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் மூணுக்கும் வேறு வழி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எம்பி எலெக்ஷன் வரைக்கும் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. இன்னொன்று முடிவெடுக்க டெல்லி டெல்லி சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த தடவை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தடவை விட்டுறக்கூடாது வாய்ப்பை அப்படின்னு உறுதியாக இருக்காங்க 29 வரைக்கும். அதனால் கூட்டணி. ஆனால் விஜயபாஸ்கர் இந்த சிக்கல் இடி இருக்குது. அதனால் விஜயபாஸ்கருக்கு தொகுதிக்காரங்கள்லாம் விஜய்கிட்ட தான் போகணுன்னாங்களாம் நேற்று கூட அந்த அவருடைய மாவட்டத்தில். ஆனால் அவர் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு, இன்னும் முடிவெடுக்கலைங்கிறார். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தான் நான் தொடர்றேங்கிறேன். ஏன் இது பாஜகவுடைய செட்டப்பாக இருக்கக்கூடாது சொல்ல முடியாது. அப்படி கூட இருக்கலாம். ஏன் பாஜக செட்டப் பண்ண எதுக்கு பண்ணணும்? யாரை பலவீனப்படுத்த? வணக்கம் நேயர்களே, அரசியல் பழகுவோம் நிகழ்வில் தொடர்ந்து நம்ம திரு அறிவாலயம் சேகர் அவர்களோட நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்று இருக்கிற நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகள், அவர் சொல்கிற சில அதிர்ச்சிகரமான தகவல்களையும் சேர்த்து பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் களம், புதிதாக வந்த முதல்வர் டெல்லி போகிறாரு. 10 நிமிஷம்தான் பிரதமர்கிட்ட பேசிட்டு வர்றாரு. அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரோட சந்திப்பு நடக்கவில்லை. அதை தாண்டி காங்கிரஸ் தலைவர்களோட அவருடைய விருந்து, இந்த வைபவங்கள் எதுவுமே நடக்கலை. கிட்டத்தட்ட அந்த ஒரு வெற்றிகரமான பயணம் சொல்கிற மாதிரி அது இல்லாமல் அவர் மறுநாள் திரும்புகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் புதிதாக வந்திருக்காங்க, பலரும் நல்லாக செய்கிறாங்க. சிலர் ஊடகங்களில் அவர்கள் எடுத்து ட்ரால் பண்ணுறவெல்லாம் நடக்குது. அது தனி, அது பண்ண தான் செய்வாங்க. ஆனால் முதல்வரே காவல்துறை நிகழ்ச்சியை எல்லா ஏற்பாடும் பண்ணால் முதல்வரை கேன்சல் பண்ணுறாரு. ஆனால் புதுமுனை புகுவிழாவுக்கு போகிறாரு. இது அவர் துறை சம்மந்தப்பட்ட இது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னது, சிங்கப்பெண். இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய டெல்லி பயணம், மற்ற முதல்வர்களும் டெல்லி பயணம் போயிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காலத்தில். டெல்லி பயணம்னா முதலமைச்சர் டெல்லி பயணம் முழு வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷெட்யூல் படியே இல்லை, அமித்ஷா முதல்ல சொல்லிட்டாரு, அடுத்த நாள் அவைலபிள் இல்லை, குஜராத்தில் ப்ரோக்ராம் விட்டார். ஆனால் கேரளா முதல்வரை சந்திச்சு ரொம்ப நேரம் பேசினார். அப்பாயின்மெண்ட்டிங் முதல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்களாம் ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி பண்ணுறப்போ இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் காலையில் பிஎம், ஹோம் மினிஸ்டரு, அப்புறம் நிர்மலா சீதாராமன் எல்லாம் பார்க்குறதா இருந்தாங்களாம். ஆனால் பிஎம் இது மாறி போச்சு. அவர் அங்கே ஃபாரின் டூர்னோன்னு எல்லாமே மாறிடுச்சு. அதில் வந்த பிரச்சனைங்க. ராகுலை ஒரு நேற்று பார்க்கல. ஏன்னா முந்தா நேற்று அவங்க என்ன சித்தராமையா, டிகே சிவகுமார் அந்த பிரச்சனையில் இருந்தாங்களா எல்லாரும் அவரை சமாதானம் பண்ணுறதுக்கு. அதனால பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டே என்னாங்களா இவர் சரி அப்போ 11ஆம் தேதி நிதி ஆயோக் மீட்டிங் இருக்குது, அப்போ எல்லாரையும் பார்த்துடலான்னு இவர் வந்துட்டாருங்கிறாங்க தாவேக தரப்பில். ஆனால் பெரிய அளவில் வெற்றி எல்லாமே போகிறனால எல்லாரையும் பார்த்து இது பண்ணிட்டேன்னு சொல்ல முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரு, மனு கொடுத்துருக்காரு. பட் அதை வச்சு நம்ம ஒரு எந்த முடிவுக்கு வர முடியும்னு தெரியல. பத்திரிகையாளர்களை பார்க்காதது அவருடைய விஜய்யுடைய பாணியாகவே வச்சுருக்காரு. பத்திரிகையாளர்களை பார்த்து பொதுவெளிக்கு வந்துட்டீங்க, முதல்வர் ஆகிட்டீங்க, இனிமேலும் பார்க்காம இல்லை வீண் சர்ச்சையில் சிக்கிடக்கூடாதுன்னு ரொம்ப தயங்குறாரு. இல்லை 2 விஷயம் இருக்குல்ல. ஒன்று, நம்ம சொல்கிறத சொல்லிட்டு கிளம்பிடலாம், சொல்லலாம், சர்ச்சை வரப்போகுது. இல்லை அப்படி சொல்லிடவும் முடியாது டக்குன்னு. இப்போ நீங்கள் விஜயகாந்த் இது பண்ணதுக்கப்புறம் எல்லா தலைவர்களும் எச்சரிக்கை ஆகிட்டாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு நின்றவர், அண்ணாமலை எதிர்த்து நின்றவர். மற்றவங்கெல்லாம் கூட ரொம்ப தயங்கி, இப்போ வைக்கோலாம் கூட சில நேரம் கோச்சுக்குவார், அப்புறம் சமாதானம் பண்ணி வருவார் உடனே. ஆனால் இவர் ஒரு ஆள் தான், நீ போடலைன்னா பரவாயில்ல போயிட்டு வான்ருவார். அந்த மாதிரி நின்றவர் அவர் ஒரு ஆள். மீதி எல்லா தலைவர்களுமே தயங்குறாங்க. ஏன்னா போட்டு இப்போ வர ப்ரெஸ் ரொம்ப ஷார்ப்பாக கார்னர் பண்ணிடுறாங்க. கார்னரா? இல்லை, கார்னராக கேள்வியே நேராகவே கேட்கறது இல்லை. இல்லை முதல்ல இது பண்ணிடுறாங்க, ஆளுக்கு என்னென்ன கேள்வி விடக்கூடாது அப்படிலாம் கூட ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே, செயல்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த அண்ணாமலை பீரியடில் பார்த்துக்கலாம். அது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. இவருடைய வீரம், விவேகம் எல்லாம் யாருக்கிட்டனா அண்ணாமலை போன்றோர், சீமான் போன்றோர்கிட்ட தான் காமிப்பாங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த உதயநிதிட்டையோ இல்லை முதல்வர் ஸ்டாலின்ட்டையோ யார்ட்டையும் காமிக்க மாட்டாங்க. இது என்ன வீரம்? இல்லை அவங்களும்
ரொம்ப கவனமாக இருப்பாங்க. திடீர்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆர்கனைஸ் பண்ணி கூட்டி பண்ணுறதில்ல. டக்குன்னு வரப்போ என்ன பண்ணுவாங்க, 4-5 பேர் நிற்பாங்க. சரி, அப்போது பெரிய அளவில் இது நீங்கள் பக்காவாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இப்போ சீமான் திடீர்னு பஸ்ட் ஆகிடுவார், உடனே வான்னு இறங்கி தகராறு போயிடுவார். அதுவும் அந்த மாதிரி இருக்கு. அதனால் ரொம்ப யோசிச்சு இவர் பொதுவாகவே விஜய் கொஞ்சம் ரொம்ப இந்த டைப் தான். இல்லைங்க, டெல்லி போகிறீங்க, முதல்வர் எப்படியும் ப்ரெஸ் பார்க்கணுன்னு தெரியும். அதை பிரதமரை பார்த்த பிறகு என்ன பார்த்துனாங்க பேசுனீங்கன்றத பிரதமர் எப்படி ரிசீவ் பண்ணார்லாம் அவர் தான் சொல்ல முடியும். கரெக்டு. அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ப்ரெஸ்ஸே பார்க்க வேண்டாம், நீங்கள் பத்திரிக்கை செய்தி அனுப்பிடுறோம், மனு அனுப்பிடுறோம், ஃபோட்டோ அனுப்பிடுறோம், வீடியோ அனுப்பிடுறோம். இப்போ அப்படியே ஒரு இதில் அவங்க ஆனால் பாப்பாருங்கிறாங்க. நல்லா தான் அவர் சிலர் இவங்கெல்லாம் போய் தனிப்பட்ட முறையில் போய் பேசணும், நல்லா பேசுகிறாருங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் தெரியல அந்த அளவுக்கு. அதனால் முழு வெற்றின்னு சொல்ல முடியாது. 11ஆம் தேதி நிதி ஆயோக் மீட்டிங் போகும்போது தான் அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். நிதி ஆயோக் கூட்டம் போவாரா? ஏன்னா போன முதல்வர் போகவே இல்லை 3 கூட்டத்துக்கு. போகிறாராம், 11th போகிறாராம். அப்போ தான் ராகுல் இவரை பார்க்குறாரு, சோனியா, பிரியங்கா எல்லாரையும் பார்க்குறாருனாங்க. அப்போ அமித்ஷாவையும் பார்க்க போகிறாருன்றாங்க. அப்போ வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க, எல்லா முதலமைச்சரும் வருவாங்க. அது ஃபஸ்ட்டு கூட்டம் இவருக்கு நிச்சயமாக போகிறாருன்றாங்களே. பொதுவாக ஒரு கட்சியுடைய வெற்றி, ஒரு தலைவருடைய ஆளுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெல்லியில் எந்த அளவுக்கு நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். அப்போது நீங்கள் அங்கே இப்போ ரேவந்த் ரெட்டி போகும்போது பிரதமர் அவ்வளோ ஆர்வமாக, இத்தனையும் காங்கிரஸ் இது ஆர்வமாக கூப்பிட்டு வச்சு பேசினதெல்லாம் பெரிய அளவில் பத்திரிகையில் வந்தது. இவர் ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாதவர். இப்போ தான் காங்கிரஸ் கூட நெருங்க ஆரம்பிக்கிறார். ஆனால் பெரிய அளவில் பிரதமர் ரிசீவ் பண்ணல. காங்கிரஸ் கூட எதுக்கு, காங்கிரஸ் ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்ற மாதிரி கேட்டார்லாம் சொன்னாங்க. இல்லை, காங்கிரஸ்ஸு அவர் தேர்ந்தெடுத்து ஒரு புத்திசாலிதான், அப்படிதான் புத்திசாலித்தனம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் இவரை தேர்ந்தெடுத்துச்சு. ஆமாம், ரெண்டும். இப்போ எம்பி எலெக்ஷன் வருது, இவருக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்குன்னு கொஞ்சம் அந்த ஓட்டு இருக்குது. அதாவது அது எம்எல்ஏ கிடைக்குமான்னு தெரியாது, எம்பினா அந்த மாதிரி ஒரு இது சார்ந்து வருது, இந்திரா காந்தி குடும்பம் அப்படின்ட்டு. அதனால் இவர் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்னு இவர் நினச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் அலை அடித்தா கூட காங்கிரஸுக்குன்னு கொஞ்சம் ஓட்டு அந்த இதில் எம்பி எலெக்ஷனில் வந்துடும். அதை வச்சு அவர் அதை நினைக்கலாம். காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் கால் ஓடணுன்னா இது வழி தான் வழி. இப்போ 2 மந்திரி வந்திருக்காங்க, அவருக்கு எந்த காலத்தில் அவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி மந்திரி ஆகிறது? பிஜேபிக்கு தான் வருத்தம். காங்கிரஸ் இன்றைக்கி வந்தது கேபினெட்டுக்கு வந்துட்டாங்க. பிஜேபி இவ்வளோ காலமாக இருக்குதுன்னு ஒன்றும் இல்லை, குறைஞ்சும் போச்சு. இப்போ இந்த மாதிரி அது ஒன்று தான் பிஜேபிக்கு விஜய் மேலே வருத்தங்கிறாங்க. பட் ஒருவேளை அது கூட எதிரொலிச்சிருக்கலாம் பின்னால் இந்த மாதிரி. இல்லை, அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கூட இது, அரசு ரீதியாக நான் உங்களோட ஒத்துழைச்சி போக விரும்புகிறதையாவது பதிவு பண்ணலாம். ஆனால் இவரும் அப்படி தான், அந்த ரொம்ப உரசிக்க வேண்டான்னு தான் இவர் இருக்காருங்கிறாங்க. எல்லா பிரச்சனையிலுமே சுட்டி காட்டுறதோடு விட்டுறணும். அதுக்கு மேலே ரொம்ப இறங்கி நின்று இது பண்ண வேண்டியதில்லை. மம்தா மாதிரியோ இப்போ முந்தி இருந்த இது மாதிரியோ வேண்டான்னு தான் அவங்க பேசுகிறாங்கன்றாங்க. போகிறது சொல்கிறது இந்த மாதிரின்ட்டு. அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் ரொம்ப இது பண்ணாமல் அதுக்காக இறங்கி போராட்டம் அந்த லெவலுக்கு போகாமல் பார்த்துக்கலான்ற. முதல்ல கொஞ்சம் நிதியை வாங்குறது, மாநிலத்தினுடையதை கொஞ்சம் சரி கட்டுறதுன்னு தான் பார்க்குறேன். இப்போ கூட அந்த வெள்ளை அறிக்கை வேகமாக ரெடி ஆகுதுன்றாங்க நிதித்துறையில். வெள்ளை அறிக்கையும் பட்ஜெட்டும். வெள்ளை அறிக்கையில் ஓரளவு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வெளியில் கொண்டலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன எவ்வளோ வந்தது, என்னென்ன வகையில் செலவு பண்ணியிருக்கு, எது தேவையுள்ள செலவு, எது தேவையில்லாத செலவு, இதெல்லாம் எப்படி நம்ம சரி கட்டுறது, வட்டி எவ்வளோ போகுது, எல்லாமே அதில் வரும், அதில் வந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான சில திட்டங்கள் அதெல்லாம் தொடர்ந்து நடத்துறது, மற்றதெல்லாம் கட் பண்ணுறது. குறிப்பாக இந்த செலவினங்களை ரொம்ப குறைக்க போகிறாங்களாம். குறிப்பாக அந்த பத்திரிகை விளம்பரத்தை பாதியாக குறைக்க போகிறாங்க. உண்மையிலே நல்லதுங்க. இல்லை, அது சொல்லிட்டாங்களாம். அது தேவையில்லாத இது. பொதுவாகவே இப்போ அவங்களுக்கு மீடியானாலே நமக்கு ஒன்றும் மீடியா பெருசாக ஹெல்ப் பண்ணல, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு அது அந்த மாதிரி ஒரு முடிவுக்கெலாம் வரதா இருக்காங்கன்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபேக்ட் செக்குன்னு ஒன்று போட்டு 4.5 லட்ச ரூபா சம்பளம், அவர் கூட இருக்கிறவருக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம். இவர்கள் இது வரைக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே 3 கோடியோ 4 கோடியோ செலவு பண்ணியிருக்காங்க போல். இந்த மாதிரி ஆனால் மொத்தமே இவர்கள் ஃபேக்ட் செக் பண்ணது முடிஞ்சு போனால் ஒரு 100 கணக்கில் தான் இருக்கும். இதற்கு எதுக்கு இவ்வளோ பணம் இவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு கேட்குறது. அந்த செய்தி முதல்ல வெளியே வந்துடுது, அதுக்கப்புறம் செக் பண்ணி போட்டது வரமாட்டேங்க அவ்வளோவா. நீங்கள் பாருங்கள். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அப்படி என்ன நீங்கள் டிஐபிஆர் இருக்குது, டிஐபிஆர் மூலிமா நீங்கள் அறிக்கை கொடுக்கலாம், விளக்க அறிக்கை கொடுக்கலாம், மறுப்பு அறிக்கை கொடுக்கலாம். போன ஆட்சியில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவையற்ற செலவினங்கள் பண்ணி அந்த இன்னொருத்தர் ஒரு பத்திரிகையாளருக்கு தனியாக அறை கொடுத்து கார் கொடுத்து
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்தாலே செலவுகள் குறையும். அதான் வீண் செலவுகளை குறைக்கிறது, அந்த செலவினங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது என்னென்ன வகையிலன்றது அதுதான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்றாங்க. அதை வச்சு தான் அடுத்த கட்டமாக அந்த முறைகேடுகள் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, ஊழல் விசாரணை இந்த மாதிரிலாம் போகிறது அப்படிங்க. அதிமுக கூட இவர்கள் நடத்திய அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவோட நடந்த விஷயம் ஏன்னா அது வந்து எப்படியோ அது வெளியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5 பேர் சொல்லிட்டாங்க இது வரைக்கும். முதல்ல இந்த பேபி சொன்னார், அப்புறம் அந்த இவர் சிவி சண்முகம் சொன்னார், திருமாவளவன் சொன்னார், ஐயுஎம்எல் சொன்னார், லாஸ்ட்டாக காதர் மொய்தீன் சொன்னார், மாணிக் தாகூரும் சொல்லிட்டார். என்னைக்கு எத்தனை மணி எல்லாமே சொல்லிட்டாரு. பட் இவங்க தரப்பில் இருந்த மறுப்பு வந்து பெரிய அளவில் வரல. பெரிய அளவில் வந்து நான் வழக்கு போடுவேன் இந்த இப்போ தான் முந்தானேத்து திமுகவில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, அவதூறு கிளப்புறாங்க எங்கள் மேலேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் பெரிய அளவில் அதுக்கு போராட்டம் அங்கராட்டம் இந்த மாதிரி அது என்ன ஏடிஎம்க்கு தரப்புலையும் மறுப்பு. இன்னைக்கு கூட அக்ரிகல்ச்சர் பற்றி மறுப்பு தான் சொல்லியிருக்காரு, அது இல்லாத தகவல். பட் பெரிய ஸ்ட்ராங்காக மறுக்க முடியல. ஏன்னா சொன்னவங்க எல்லாமே பெரிய ஆளுங்க, ஆதாரத்தோட அவங்க கூட இருந்தவங்க, கூட இருந்தவங்க, பேச்சுவார்த்தையில் இருந்த கட்சிகள். காதர் மொய்தீன் நானே போனேன்னாரு, திருமாவளவன் நாங்களும் பேசிகிட்டு இருந்தோன்னாரு, என்கிட்ட ஸ்டாலின் பேசினார்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதனால் அது அந்த மறுப்பது எடுபடலை, பெருசாக இது பண்ண முடியல. அதை காரணங்க வச்சு தான் இப்போ ஏடிஎம்லேருந்து எல்லாரும் வராங்க. சிவி சண்முகம் கொடுத்த பேட்டிலையும் அதானே சொல்கிறாரு, இதுதான் காரணம். இப்போ அன்றைக்கி அந்த 5 எம்எல்ஏ வராங்களே, 4 எம்எல்ஏ எல்லாமே வந்து அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி தீய சக்தின்னு சொல்லிட்டு எப்படி சேர முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வரப்போ நிறைய பேர் வராங்கன்னு சொல்லி நேற்று கூட ஆதவர்ஜினம் சொல்லியிருக்காரு. எல்லோரும் இதை காரணம் அமைச்சு தான் வராங்க. வரவங்களுக்கெல்லாம் உள்ளாட்சி பதவி அந்த பதவி. பொதுவாக கூட்டணி கட்சியிலேருந்து வரும்பொழுது ஆட்களை கட்சிகளை சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் மல்லை சத்யா கூட வரும்பொழுது திமுகவில் சேர்த்துக்கல. அதே மாதிரி அதிமுகவில் ஒரு பிரிவினர் தாவேகா கூட நல்ல உறவில் தான் இருக்காங்க. ஆமாம், 25 பேரும் ஆதரவும் தெரிவித்தாங்க. ஆனாலும் அந்த 25 பேர்லேருந்து தான் ஆள் பிடிக்கிற வேலை பண்ணுறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? இன்னொன்று, வருங்காலத்தில் இவர்களுக்கு மைனாரிட்டி பிரச்சனை இருக்குது. அந்த கவர்மெண்ட் வேறு யாராவது வாபஸ் வாங்கினா உங்களுக்கு அதிமுக தான் ஆதரவு கொடுக்க முடியும். இப்போ சேஃப்டிக்காக தான் இவங்க பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போவே சிபிஐ ஆரம்பிச்சிட்டாங்க, விவசாய கடன், அப்புறம் மற்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு அரசை முதல்ல ஸ்டடி பண்ணிக்கணும். அதுக்கு இவங்க போகிறது வேறு இயல்பு தான். அது யாராக இருக்கட்டும், எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். உங்களுக்கு நரசிம்மராவ் பீரியடில் டெல்லியிலே பாருங்கள், எதிரில் இருந்தால் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. பிஜேபியை காங்கிரஸ்லேருந்து அப்படியே அடுத்த நாள் அங்கே போயிடுறாங்கல்ல, முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவங்களே அப்படியே மாறி போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அங்கே இருக்காங்க. இது அரசியல், இது வந்து குதிரை பேரம்னு அதை வேணால் சொல்லலாமே தவிர நடக்க தான் செய்யுது. இப்போ இவங்களும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தானே. இப்போ இவங்களும் திமுக ஆதரவு திமுக ஓட்டை தானே வாங்கி வந்தாங்க. அங்கேருந்து திருப்பி விஜய முதல்வராக்கணும்னு இவங்க வந்தால் அதுவும் குதிரை பேரம் தான். ரெண்டு சைடும் இருக்குது. குதிரை பேரன்றது ஒரு பக்கம் மட்டும் அதை குறை சொல்ல முடியாது. தான் அதிமுக நிலைமை எப்படி இருக்குது? அதிமுக நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ வராங்க, பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. முந்தி வரவங்களெல்லாம் சேர்த்தாங்க, இப்போ செலக்ட் பண்ணி சேர்க்குறாங்களாம். கேஸ் இருக்கா, அது இருக்கா, வழக்கு இருக்கா, வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா லோக்கலில், இல்லைன்னா வாங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளாட்சி பதவி, கவுன்சிலரோ நகராட்சியோ மாநகராட்சியோ ஏதோ ஒன்று நாக மொத்தத்தில் அஷூரன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் எல்லாம் வருவாங்கன்றாங்க. நேற்று அதை வர்ஜினோட அதை சொல்லியிருக்காரு, பட் பேசிகிட்டு இருக்காங்கன்றாங்க ஒவ்வொரு மாவட்ட லெவலில். அப்போ ஆதவர்ஜினோ சொன்னது உண்மையா? அந்த அளவுக்கு 90% வருவாங்கன்னு தோணலை. அவர் சொல்லியிருக்காரு 90. ஆனால் கொஞ்சம் பேர் வருவாங்க. இவங்களுக்கு இப்போ ஆள் தேவையில்லை. இப்போ உள்ளாட்சி தேர்தல்னால் அதை முறைப்படுத்தி இது பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ஏதோ ஒரு அலையில் வந்துட்டாங்க, அதை நிலையை நிறுத்திக்கணும்ல. ஆமாம், அதனால அவங்க இடைமுகலேருந்து சேர்க்குறது ஒன்றும் இது இல்லை. பட் பேசுகிறாங்க நிறைய பேர் தான். திமுகலேருந்து அந்த மாதிரி எதுவும் பேசுறது போதா? சொன்னாங்க, ஒரு வதந்தி சொன்னாங்க, 2 எம்எல்ஏ வராங்க. நானும் எனக்கு என்னமோ அப்படி டிஎம்கேலேருந்து யாரும் அப்படி போக மாட்டாங்க, போகிற மாதிரி தெரியல இது வரைக்கும். இப்போ இந்த தோல்வியிலேருந்து திமுக வந்து ஏதாவது பாடம் கற்றுக்கிட்டு ஏதாவது அடுத்த கட்டம் நடவடிக்கை? திமுக வந்து பெரிய அளவில் இப்போ நேற்று கூட அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 4,60,000 கருத்து வந்திருக்கு, இதெல்லாம் நாங்கள் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்போம். இதெல்லாம் வந்து ஆய்வு குழு வேறு ஒன்று போய் அவங்களும் வந்து பரிந்துரையெல்லாம் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும். மாவட்ட லெவலில் நிறைய பேரை மாற்றுறாங்க, கொஞ்சம் பேர் மாற்றி அமைக்கிறாங்க, கொஞ்சம் இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு பதவி வருது. அதுக்கப்புறம் தான் கட்சியினுடைய வேகத்தை அதிகமாக்குறது. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3-4 மாதம் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டா இவங்க எந்த அளவு அந்த வாக்குறுதியை செய்கிறாங்க, அதை வச்சு போராட்டங்கள், மற்ற இயக்கங்கள், ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் தொடங்குவாங்கன்றாங்க. இதுக்கிடையில் வந்து அவர் உதயநிதி அவரும் நல்லா ஒரு நடைபயணமே போகிறார், தமிழ்நாடு போகிறான்றாங்க, ரெடி ஆகுதுன்றாங்க.
கம்ப்ளீட்டாக. ஏன்னா வந்து நடைபயணமான தான் நேரடியாக போய் பிரச்சனையை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவர் பழைய சிஎம் அவர்லாம் போனார், போய் தான் நமக்கு நாமே இந்த மாதிரிலாம் வச்சார்ல, மாதிரி இவரும் போகிறதுக்கு ரெடி ஆகிறான்றாங்க. ஏடிஎம்கேவும் நம்மளும் கட்சியை ஸ்டடி பண்ணி ஆகணும்னு எடப்பாடி முடிவு பண்ணி இப்போ ஓரளவு அதில் சேர்த்துட்டார். ஏன்னா இப்போ அங்கே போனவங்க எல்லாருக்கும் மந்திரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், 3 பேருக்கு தான் தர முடியும்ட்டாரான். முதல்ல பேசுனதே முதல்ல 3 பேர் தான் சொன்னாங்களாம். 3 பேர்னா மற்றவங்க என்னென்னா வீரமணிலாம் இந்த பக்கம் வந்துட்டாருனாங்க. அதிலே வந்து அந்த இவருக்கு யார், நம்ம விஜயபாஸ்கர் வேலுமணி மேலே கேஸ் இருக்கிறதுனால முடியாதுன்னாங்க. இதெல்லாம் வச்சு தான் அந்த அணி அப்புறம் அப்படி சரியாக அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இங்கே வர்றவங்க வந்து கண்டிப்பாக ஏடிபிக்கு வந்து இது பண்ணுவாங்க, அவங்களும் பயன்படுத்திக்கிறது தான் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போ திமுகவில் தேசிய அளவில் இண்டி கூட்டணியில் இல்லை, என்ன பண்ண போகிறாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இல்லை, அவங்க வேறு எதுவும் சொல்கிறாங்க. அதாவது 3வது அணின்னு ஒன்று உருவாக்கலான்னு பார்க்குறேன். கெஜ்ரிவால், மம்தா, அகிலேஷ் யாதவ் இந்த மாதிரி ஒரு அணியை உருவாக்கி அகில இந்திய அளவில் ஒரு அணியை நம்ம கவனத்தை இது பண்ணுறதுன்ட்டு அப்படி பண்ணால் தான் முடியும். ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் ஸ்டெடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, கேபினெட்லேயும் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் அவங்கள இப்போதைக்கு அவங்க ட்ராக் மாற மாட்டாங்க, காங்கிரஸ் மாற மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால். இதனால் நிச்சயமாக இடைத்தேர்தல் பிரச்சாரம் சம்மந்தமாக அவங்கள்ட்ட குழப்பம் இருக்குது. ஆமாம், இடைத்தேர்தல் இப்போ வர இடைத்தேர்தல் தானே. அது என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கே தொகுதியில் திமுக தேர்தலை புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது. திருச்சி கிழக்கு மட்டும் நம்ம போட்டி போட்டு மற்றதை விட்டுறலாம் அப்படின்னு அவங்க திமுக தேவையில்லாத தேர்தல் இது திணிக்கப்படுது, அதனால் நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு புறக்கணிச்சிடலாம். இது மாதிரி ஏடிஎம்கே அங்கே அநேகமாக கேண்டிடேட் போட மாட்டாங்க. எங்கள் ஏடிஎம்கேவும் திருச்சி கிழக்கு பொது வேட்பாளர் மாதிரி அது தேவையில்லை, எதுக்கு போய்ட்டு வீணா எனர்ஜியை செலவு பண்ணுவானே அப்படின்ட்டு. அப்போ வந்து அதிமுக ஓட்டெலாம் திமுக விழுந்துருமா இது அப்படின்னு சொல்லணும். போடாமல் இருப்பாங்கல்ல, போட்டு அங்கே போகிறது தடுக்கலாம்ல. 2வது தேவையில்லை பணத்தை செலவு பண்ணி எனர்ஜியை செலவு பண்ணி எதுக்கு. அது அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜெயலலிதா மேடம் கூட புறக்கணிச்சிருக்காங்க தனியாக தேர்தலில். அந்த மாதிரி முடிவு எடுக்கலாமான்னு ஒரு யோசனையில் இருக்க தவிர என்ன அது இனிமேல் தான் தேர்தல் அறிவிச்ச உடனே தான் அதை முடிவு பண்ணாங்க. இதில் போய் எனர்ஜியை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணணுமா? இப்போ தான் நம்ம கட்சியை வளர்க்குற நேரத்தில் ஏடிஎம்க்கும் அதே தான். நம்ம இந்த நேரம் வந்து கட்சியை நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் ஸ்ட்ராங் பண்ணணும், தொண்டர்களை மீண்டும் ஒரு நம்பிக்கை உண்டாக்கணும், ஆட்சிக்கு வந்துடுவோன்னு ஒரு நம்பிக்கை உண்டாக்கணும் அப்படின்னு அவங்களும் அதில் இருக்காங்க. இந்த நிலைமையில் போய் போட்டி போட்டு அது இடைத்தேர்தல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதிக ஆட்சியாளர்கள் தான் முன்னுரிமை இருக்கும் பொதுவாக அந்த பிரச்சாரத்துலேயும் சரி மற்ற தேர்தல் வேலையிலையும் சரி. எல்லாமே அதிகாரிகள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் இருந்தாலும் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான் தான் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம தேர்தல் அறிவிச்சா தான் தெரியும், அது உறுதியாக இருக்கும். தேசிய கட்சிகளில் முக்கியமான கட்சி பாஜக, அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அவர்கள் ஏதாவது ஐடியா எடுக்கிறாங்களா? பிஜேபி பெரிய ஏமாற்றம் தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கணக்கு போட்டது போன வாட்டி பிஜேபி 12% ஓட்டு தனியாக வாங்கினாங்க, கூட்டணி சேர்த்து 18. இதை வச்சு தான் அவங்க ஏடிஎம்கே சேர்ந்தால் நம்ம ஆட்சியை பிடிச்சலான்னு பண்ணாங்க. ஆனால் 12% திருப்பி 3.5 ஆகி போச்சு. கேட்டால் அது காரணம் பிஜேபியில் இருக்கவங்க அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை சரியாக அவரை தலைவரிலேருந்து மாத்திர உடனே இளைஞர்கள் ஓட்டு கொஞ்சம் போயிடுச்சு. அது எல்லாருமே பிஜேபியிலே ஏற்றுக்கிறாங்க. அது தப்பான முடிவு எடுத்துட்டோம். இவங்க என்ன நினச்சாங்கன்னா இணக்கமாக இருப்பாருன்றதுக்காக முடிவு பண்ணாங்க. எடப்பாடியை ரிக்வெஸ்ட் பண்ணாருங்கிறாங்க. அண்ணாமலை இருந்தால் எங்களுக்கு சரியாக வராது, ஏன்னா அவர் கடுமையாக அட்டாக் பண்ணிட்டாரு அந்த அம்மாவை, ஜெயலலிதா மேடத்தை சொன்ன உடனே தான் இவங்க அதை இது பண்ணாங்க. அது அண்ணாமலையே முதல்ல கொஞ்சம் ஒதுங்கினார், அப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணார். பட் முடியல. இப்போ அண்ணாமலையே இப்போ ரொம்ப விரக்தியில் இருந்தார். இப்போ கூட கூப்பிட்டு அந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் திரும்ப தலைவராகிற சொல்லி அவர் யோசனை சொன்னாங்களாம், அவர் வேண்டான்ட்டார். இப்போ அந்த 4ஆம் தேதி பிறந்த நாளுங்கிறாங்க. பிறந்த நாளைக்கு அப்புறம் தனி கட்சி ஒரு மாநில கட்சி மாதிரி தொடங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் அவர் ஆதரவாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தர் கன்ஃபார்மாக சொன்னார். அவர் ஆதரவாளர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் தேசிய கட்சி ஒன்றும் பெருசாக அதை ஈடுபடாது, மாநில கட்சி தான். அப்புறம் வேணால் நம்ம கூட்டணி வேணால் பின்னால். ஏன் இது பாஜகவுடைய செட்டப்பாக இருக்கக்கூடாது? சொல்ல முடியாது, அப்படி கூட இருக்கலாம். ஏன் பாஜக செட்டப் பண்ணால் எதுக்கு பண்ணணும்? யாரை பலவீனப்படுத்த? பாஜக நேரடியாக இங்கே கால் ஊன முடியாது. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ரஜினிகாந்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க, அவர் ஜகா வாங்கிட்டார். இப்போ அதே அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ அண்ணாமலையே தனி கட்சி தொடங்க சொல்லி கடைசி நேரத்தில் நல்லா வந்தால் பிறகு பார்த்துக்கலாம். ரஜினி ஆதரவு பண்ணுவாருன்றீங்களா? ஆதரவு ரஜினி ஆதரவு தருவார். இல்லை அண்ணாமலைக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, இளைஞர்
அப்போ 3 இளைஞர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. கரெக்ட். அதை தான் அண்ணாமலை தான் சொல்கிறேன், களம் இப்போ தான் சரியாக வந்திருக்கு நமக்கு. ம். இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் எல்லாமே டோட்டலாக எல்லா நிலைமையும் மாறும். அப்போ நமக்கு நல்ல நிச்சயமாக ஒரு இது இருக்குது. அப்படி தான் இப்போ அவர் ஆதரவாளர்களில் சேர்றாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு ஏற்கனவே என்ன அவர் வருத்தம்னா, அவருடைய ஆதரவாளர்களும் பதவி இல்லை. ம். அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 2-3 சீட்டு கேட்டாராம், அது கூட இல்லையா. இதெல்லாம் சேர்ந்த இதுதான் அவர் ரொம்ப கோபமாக இருந்தார். பட் இவர் 2-3 இதில் புறக்கணிச்சிட்டாங்க. அவரை கொண்டு அந்த இதில் போட்டாங்கல்ல, தேர்தல் பணிக்குழு எல்லாம் போட்டாங்கல்ல, இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு. ஆமாம். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப வருத்தம். மேலே சரி அவர் மோடிக்காக தான் நான் இருக்கிறேன்னார். இப்போ அதான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறது தனி கட்சியாக கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் இருக்குது. அதனால் பிஜேபியும் அந்த நிலைமையில தான் இருக்குது இன்றைக்கி. இன்னொன்று இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ உதயநிதி அவருடைய பிரச்சாரம் பார்த்திங்கன்னா, அவருடைய பேச்சுகளோ மற்ற விஷயங்களோ பெரிய அளவில் ஒரு கலைஞர் மாதிரி அரசுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் அதே இந்த டைப்பில் தான் பேசிகிட்டு இருக்காரு. யாராவது எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு சோபா அரசு அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டு. இப்போ நீங்கள் கலைஞர் மாதிரி எல்லாரையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. கலைஞருடைய பேரன்ல பேரன்னாலும் இருக்கும்ல, இருக்கணும். பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் குடும்பத்தில் வேற யாருக்கு அந்த செல்வாக்கு இருந்துச்சு? மனைவிக்கே குடும்பமே இல்லையா? எம்ஜிஆர் ஜானகி அம்மா மனைவிக்கே இல்லையே. அது எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது அந்த வழி வந்த ரத்தம் இருக்குல்ல. சரி, அவங்க குடும்பத்தில் இவரை வந்த புதுசில் என்ன சொன்னாங்க? சொன்னாங்க கலைஞர் மாதிரி பேசுறாரு, கரெக்ட், துடுக்குன்னு கலைஞர் மாதிரி பதில் சொல்றாரு, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் துதிப்பாடிகள் சொன்னதுன்னு வச்சிங்களேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த தோல்விக்கு அப்புறம் கூட அதை சரி பண்ணிக்கலாம்னா பண்ண மாதிரி எனக்கு தெரியல தான் தெரியும். இப்போ சட்டசபையில் பேசுனதே பல விஷயங்கள் முரண். நீங்கள் 36% தான் வாங்கிருக்கீங்க, 66% சனாதனம் பெரிய பிரச்சனை. சனாதனம் அது சட்டசபைனால அவர் தப்பிச்சாரு. ஆமாம், இதே மேட்டரை வெளியே பேசியிருந்தாருன்னா பெரிய பிரச்சனை. ஏற்கனவே அது இன்னும் முடியலன்றாங்களா அந்த கேஸ் வழக்கில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வான் பண்ணாங்க, அமைச்சராக இருந்துட்டு இப்படி பேசக்கூடாதுன்னு. இல்லை, இவருக்கு அதுக்கு ஒரு விளக்கம். அந்த இவங்க சொல்கிற சனாதனம் வேற, நான் சொல்கிற சனாதனம் வேற. அதை நீங்கள் சொல்லணும். இப்போ திருமாவளவன் பேசுனா சொல்லுவார், சனாதனத்தில் இத்தனை கூறுகள் இருக்குது, அதில் வர்ணன்ற கூரை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லுவார். இவர் ஒட்டுமொத்தமாக சனாதனம் எதிர்ப்புனா நடிகர் அர்ஜுன் அது சொல்லியிருக்காரு, சனாதனம் என்னென்ன நல்ல பண்புகளை சொல்லித்தருது, இதை எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனால் நான் சொல்ல வர்றது குற்றச்சாட்டாக சொல்லலை. நீங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல், இவங்களுக்கு கிடைக்காத தகவல் கிடையாது. கலைஞர் எப்படி ஜெயிச்சார்? எல்லா தகவலும் எம்ஜிஆரை போட்டு கண்ணில் வரல விட்டு ஆட்டினதுக்கு காரணமே அதிகாரிகள் இவர்கள்ட்ட அந்த தகவலை எடுத்து அடின்னு அடித்தார். இன்றைக்கி உங்களுக்கு எங்கேயோ இருக்கீங்க நீங்கள், தகவல் தொடர்பில் சரி, சமூக வலைதளங்கள். அப்போ முறையான ஒரு தலைவருக்குரிய பண்போட விமர்சனம் கொண்டு போனால் அவர் ஒரு போட்டியாளராக இருப்பார். கரெக்டு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவர் ஒரு போட்டியாளராக இல்லை. இந்த இடத்துல அண்ணாமலை டேட்டாவோடு அடிக்கிறார். முட்டை மேட்டர் எடுத்தார். கண்டிப்பாக. அப்போது அண்ணாமலை டேட்டா மேட்டர் எடுத்து அடிக்கிறாருன்னா யார் முன்னணியில் வருவார் ரேஸ்லன்றது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு. ஆனால் உதயநிதி தன்னை வளர்த்துக்கன்னு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ அடுத்த களம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட இருக்கிறவங்கள முதல்ல டவலை எடுத்து இந்த வடிவல் தோற்றுற மாதிரி அடித்து தோர்த்தி. அது என்னமோ தான் அவர் கொஞ்சம் அவர் இறங்கி இப்போ ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போது தான் தெரியும். 4 கட்சிக்காரங்க 4 சொல்லுவாங்க, இந்த மாதிரிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு. உள்ள இது வரைக்கும் கிட்ட விட மாட்டாங்க அவரை. உங்களுக்கு அந்த நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். ஒருத்தர் கிட்ட நெருங்குறதும் நெருங்காதும் இவர்களை பொறுத்து தான் இருக்குது. கரெக்டு. இரும்பு கூண்டை 2 அடுக்கு பாதுகாப்பு 3 அடுக்கு பாதுகாப்புன்ற மாதிரி. இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை வந்தது? யாரும் அவர்கிட்ட நெருங்கி எதுவும் சொல்ல முடியல. இன்றைக்கி சாவித்திரி கண்ணன் ஒரு இது எழுதியிருக்காரு, கொளத்தூரில் சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தாரு, சண்முகம் வளரிட்டு இருக்காரு, பேர் சண்முகம். நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. அவர் சென்னையில் தானே இருக்குது, போய் பாருங்கள். கொளத்தூரில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது. இவர் வருவார் போவார், 3 தடவை ஒரு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அந்த தொகுதி மக்களுக்கு இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தா ஒன்றும் பண்ணலை. ஆனால் அவரை கூட்டிகிட்டு போய் ஷோ காட்டு வந்துடுவாங்க. அதை அவர் நம்பினார். அதுதான் பிரச்சனை. அது கலைஞருக்கு அவருக்கு ஒரு ஆள் இன்னொருத்தரில் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்போ அவருக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா தரப்பையும் சந்திக்க. ஒரு ஒன்றியத்துக்கு போனார்னு வச்சுங்களேன், ஒன்றிய செயலாளர் ஒன்று சொல்லுவார், அவர் எதிர்ப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவரையும் கூப்பிட்டு கேட்டு கருத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. மாறணும், மாற்றிக்க வாய்ப்பு இருக்குது. மாறுறாருன்னு இனிமேல் தான் தெரியும். எப்போவுமே தலைவர்கள் முதல்வராக இருந்தப்பவும் சரி, கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்பவும் சரி, அவர் காதுகள் எப்போவுமே திறந்துருக்கும். அவருக்கு 10 காது இருக்கும்.
சண்முகநாதன்லாம் எளிதில் சண்முகநாதன் முடிய அணுகலாம். கரெக்ட். இப்போ அப்போது தனிப்பட்ட நபர்களுடைய இப்போ விஜய்க்கு என்ன மைனஸ் வருது, சேம் இதே இரும்பு திரை ஒரு வட்டம், விஜய்கிட்ட நெருங்க முடியாது, அவரை சுற்றி ஒரு அதிகார மையம் உருவாகுது. இது ஆரம்பிக்கிறா. ஆமாம், இது எல்லாமே போன அரசுடைய பிரதிபலிப்பு மாதிரி தான் மாறும். அது சிக்கல். ஜெயலலிதா 91 96 இப்படி தான் இருந்தாங்க. ஆமாம், அவங்கள சுற்றி ஒரு ஒளிவட்டம், சுற்றி ஒரு இது. 96க்கு அப்புறம் 2001 வந்த பிறகு உளவுத்துறையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம பேப்பரில் எழுதுனா எவ்வளோ அதுக்குடைய எஃபெக்ட் இருக்கும். ஆமாம். இன்றைக்கி இருக்குதா அப்படின்னு பார்த்தா இப்போ புதுசாக வந்திருக்காங்க அமைச்சர்கள். இப்போ விஜய்க்கு நல்லா செயல்படணும்னு நினைப்பாங்க. இந்த ஒளிவட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களும் பார்ப்பாங்க. ஒரு காலத்தில் கொஞ்சம் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்மளும் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு போயிடுவாங்க. இல்லை கரெக்டு தான். இப்போ நீங்கள் சொன்னது கலைஞர்னா அவர் கீழே இருந்து வந்தவர், இவர் ஸ்டாலின் சாரோட கீழே இருந்து வந்தவர். பட் உதயநிதி அப்படி இல்லை, நேரடியாக வந்துட்டார். இனிமே தான் அவருக்கு தெரியும். இப்போ நம்மகிட்ட ஒன்று சொல்கிறாங்க, கட்சிக்காரனை இன்னொருத்தன் இன்னொன்று சொல்கிறான், அப்போ எது உண்மை, இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ தான் ஏற்படும். அந்த இனிமே தான் அவர் பக்குவப்படணும், படுவார். அப்படிதான் படணும், பட்டாதான் ஆட்சி தொடரும். இல்லாட்டி அண்ணாமலை தட்டி போட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி 3 போட்டி கடுமையாக வந்துடும். அண்ணாமலை, உதயநிதி, இந்த பக்கம் விஜய், 3 பேர் யாருடைய இது அதில் அதிகமாக இருக்குது அவங்க தான் முன்னணிப்பாங்க. பிரச்சனையில் யார் எடுத்து பேசுகிறாங்க, போராட்டம் அதெல்லாம் போகிறாங்களோ அதை ஒட்டி. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா அது வேறு லெவலில் போகும்னு நினைக்கிறேன். போட்டி விஜய் கடுமையாக இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் சர்வைவலுக்கு இன்னும் போராடணும். நடக்கலாம். ஆனால் எப்படி அதை எப்படி இறங்கி கொண்டு போகிறாரு தெரியல அவர். ஆனால் அவருக்குள்ள அனுபவம் இருக்குது அவருக்கு. யார் அண்ணாமலைக்கு கொஞ்சம் ஓரளவு தயார் பண்ணிக்கிட்டாரு. கட்சினா எப்படி, அண்ணாமலைக்கு அனுபவம் இருக்குது. உதயநிதிக்கு பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. இப்போ ஏடிஎம்கே தான் ரொம்ப இதாக இருக்குது, தயார் பண்ணி ஆகணும். அடுத்தது அவங்க இல்லை ரெடி பண்ணணும் அவங்க இளைஞர்களை. ஆமாம், அது அவர் எடப்பாடிக்கும் பெரிய அனுபவஸ்தர், பெரிய தோல்விகளெல்லாம் பார்த்து துணிஞ்சு நிற்கிறவர். ஆமாம், இப்போ கூட பாருங்களேன், எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா தான் அப்படின்னு தானே சேர்த்தாராம். அந்த அளவுக்கு உறுதியாக அவர் கட்சியை கையில் வச்சுக்கிட்டார். அதில் சிவி சண்முகம் என்ன நிலைப்பாடு எடுப்பார்னு நினைக்கிறேன். சிவி சண்முகம் விஜய் கிட்ட தான் போவாருங்கிறாங்க. நேற்று கூட அப்படி தான் சொன்ன ஆலோசனை கூட்டத்தில் எல்லாரும் நமக்கு வந்து அவர் திரும்ப எடப்பாடி பக்கம் போக முடியாதுன்றாராம். அப்போ வேறு வழி இல்லை, இந்த எம்எல்ஏயும் ரிசைன் பண்ணிட்டு விஜய் பக்கம் தான் வருவாருன்றாங்க. சிவி சண்முகம் மேலே பெரிய கேஸ் இல்லை, அதனால் அவருக்கு செங்கோட்டையனோட ஓரளவு அவரை இது பண்ணி கொண்டு வரது வாய்ப்பு. இன்னொன்று ஒரு தனிப்பட்ட முறையில் திறமைசாலி. டெல்லி இது கொஞ்சம் பட்டுன்னு சொல்லிடுவார் ஏதாவது ஒன்று. ஆனால் விஜயபாஸ்கர் அந்த சிக்கல் இடி இருக்குது. அதனால் விஜயபாஸ்கருக்கு தொகுதிக்காரங்கள்லாம் விஜய்கிட்ட தான் போகணுன்னாங்களாம் நேற்று கூட அந்த அவர் மாவட்டத்தில். ஆனால் வந்து அவர் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் முடிவெடுக்கலைங்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தான் நான் தொடர்றேங்கிறாரு. செங்கோட்டையனா தான் சொல்கிறாரு. இப்போ அப்புறம் படமே தானே வச்சுருக்காரு. அதனால் இன்னும் 2-3 நாள் அந்த முடிவு வந்துடும்ன்றாங்க. அதனால் பெரிய இது இருக்குது அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில். எல்லா தரப்பையும் கிட்டத்தட்ட அலசிட்டோம். இந்த கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், வன்னி இது இன்னைக்கு கூட விடுதலை சிறுத்தைகளில் வன்னி அரசு அமைச்சர் பதவியை விட கொள்கை தான் முக்கியன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அவங்களுக்கு விசிகேக்கு ஒன்று சொல்கிறாங்க, அவங்க எதிர்பார்த்தது வேறு துறை, அதில் விஜய் உறுதியாக இருந்துட்டாராம், கிடைக்கல. இருந்தாலும் வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு அவங்களுடைய இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது இன்னொன்று, இப்போ இந்த 5 பேர் எம்எல்ஏ ஆகி வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து அப்புறம் இவங்க இல்லைன்னா பரவாயில்லன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காங்கிரஸ், ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் 3க்கும் வேறு வழி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எம்பி எலெக்ஷன் வரைக்கும் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. இன்னொன்று முடிவெடுக்க டெல்லி சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த தடவை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தடவை விட்டுறக்கூடாது வாய்ப்பை அப்படின்னு உறுதியாக இருக்காங்க 29 வரைக்கும். அதனால் இந்த கூட்டணி இப்போதைக்கு தொடர்றது தான், தொடரும்னு தான் ஒரு எண்ணம். ரைட் சார், பார்ப்போம். பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறோம். அடுத்த வாரம் மீண்டும் கடந்த வார அரசியலை அலசுவோம். கண்டிப்பாக. நன்றி.